இப்ப நீங்க சொல்ற மாரி ஒரு தொழிலே ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அதே மாரி வெற்றிலையிலேயே போட்டு பார்த்துட்டாரு. அவருக்கு வேண்டான்னு வருது. அவருடைய ஜாதகத்திலேயும் இந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்றது வருது அப்படின்னா, ஆனா எனக்கு இந்த தொழில் புடிச்சிருக்கு. இந்த தொழில் நான் செய்யணும்னு நெனைக்கிறேன். எனக்கு நான் அது மேல பெரிய ஆசைப்படுறேன். அப்படி இருந்து நான் மாந்திரீகத்து மூலியமா ஏதாவது செஞ்சு, அந்த தொழில்ல நான் வெற்றி அடையறதுக்கு ஏதாவது காரணமா அமைக்க முடியுமா? பண்ணிக்கலாம். ம். அப்படின்னா, ஒரு மாந்திரிகரை போய் சந்திச்சு, இந்த மாரி நான் வெற்றிலையில பிரசன்னம் பார்த்தேன். அந்த ம். பிரசன்னம் எனக்கு சரியா சாதகமா இல்ல. ம். என்னுடைய சாதகத்த எடுத்துட்டு போய் பார்த்தேன். அதுலயும் சாதகமா இல்ல. ம். மாந்திரீகத்துல ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஆனா எனக்கு இந்த தொழில் மேல அளவு கடந்த காதல் ம். இருக்கு. இந்த தொழில நான் செஞ்சே தீரணும். இந்த தொழில் எனக்கு பிடிக்குது அப்படின்னா, அந்த மாந்திரிகர் ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுவாரு. உன் ம். பேர்ல பண்ணு, ம். இல்ல உன் மனைவி பேர்ல பண்ணு, இல்ல உன் புள்ளைங்க பேர்ல பண்ணுன்னு ஏதாவது ஒரு ஆலோசனை ஒண்ணு சொல்லுவாரு. அதன் பேர்ல ம். ஒரு சண்டிகர் ஹோமமோ, ஒரு கணபதி ஹோமமோ, இல்ல ஒரு ம். முருகர் ஹோமமோ, இல்ல ஒரு வாராகி ஹோமமோ, ஒரு காளி ஹோமமோ, அதுக்கு உண்டான பரிகாரம். ஓகே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இரவுன்னு ஒண்ணு இருந்தா பகல்னு ஒண்ணு இருக்கும். ம். மேடுன்னு ஒண்ணு இருந்தா பள்ளன்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். ஆ. பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த பிரச்சனைக்கு அங்க ஒரு தீர்வு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அப்ப அங்க ஒரு தீர்வு இருக்கும்.